எல்லா எக்ஸாம்லேயுமே கார்டியாக் சைக்கிள் ரிலேட்டடாக டைம் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ஒன்று கண்டிப்பாக வந்துடுது. ரைட், ஓகே. அப்போ என்ன தான் அந்த டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் பார்க்கும்போது என்னடா இது 0.8, 0.3, 0.5, 72, 75, 0.8, 0.1, 0.3, 0.7, 0.5 என்னது இந்த டைம்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் பார்த்து இமேஜில் போய் பார்த்தா அது இன்னமும் குழப்பமாக இருந்துச்சு. சரி, ஒரு மார்க் கன்ஃபார்ம், ஒரு வீடியோ போட்டுருவோம் வாங்க. ஹாய் ஆல், டுடே நம்ம கார்டியாக் சைக்கிளில் டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எம்சிக்யூஸை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஹார்ட் ஒரு தடவை சுருங்கி விரிகிற அந்த ஒரு நிகழ்வை ஒரு பீட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஒரு பீட் பண்ணுறதுக்கு ஹார்ட் எடுத்துக்கக்கூடிய டைமு 0.8 செகண்ட். இது மாதிரி நம்ம ஹார்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு 70 இருந்து 75 தடவை பீட் ஆகுது, அதாவது துடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆவரேஜாக 72 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். 70 75 வரைக்கும் நம்ம எம்சிக்யூஸில் எப்படி வந்தாலும் மாறி ஆன்சர் வந்தாலும் 72 இல்லைனாலும் நம்ம அதை அட்டன் பண்ண முடியும். ஆனால் 72 இருந்துச்சுன்னா 72 தான் நம்ம அட்டன் பண்ணணும். நார்மல் பிளட் ப்ரெஷர் 120/80 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. இதில் 120 அப்படிங்கிறது சிஸ்டோலிக் ப்ரெஷர், 80 அப்படிங்கிறது டைஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக் அப்படின்னா ஹார்ட்டு கன்ட்ராக்ஷன் ஆகும்போது ஏற்படக்கூடிய ப்ரெஷர். அதாவது ஒரு ஹார்ட்டுக்குள்ளே பிளட் இருக்குது, அந்த பிளட்டை வெளியில் அழுத்தி அனுப்புறதுக்காக பிளட்டோடு சேர்த்து அந்த ஹார்ட் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகும்போது ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக இருக்கிறப்ப 120 வச்சுக்கோங்க. அடுத்தது ஹார்ட்டு பிளட் வெளியில் போனதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆகணும். அப்போ ரிலாக்ஸேஷன் எப்போதுமே ஸ்மூத்தாக தான் நடக்கும். அப்போ ரிலாக்ஸேஷன் வந்து 80ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 120, 80, அதில் 120 சிஸ்டோலிக்கா டைஸ்டோலிக்கா அப்படின்னு நமக்கு டவுட் வரப்போ 120 வந்து சிஸ்டோலிக் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிஸ்டோலிக் அப்படின்னாவே கன்ட்ராக்ஷன் அர்த்தம். அப்போ ஹார்ட்டு உள்ள பிளட்டோட ஃபில் ஆகிருக்கும் போது அதை கன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாக்கெட் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டர் பாக்கெட்டுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக தானே இருக்கும். ஸோ அப்போ கன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால சிஸ்டோலிக் அப்படிங்கிறப்ப 120 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நார்மல் பிளட் ப்ரெஷர். இதே ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்க 140/90 இருந்தால் ஹைப்பர் டென்ஷன், அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதில் பிளட் ப்ரெஷரை நோட் பண்ணுறதுக்கு மில்லிமீட்டர் மெர்க்குரி நம்ம அந்த அளவீடாக எடுத்துக்கிறோம். mmHgன்னு சொல்லுவாங்க, அது மில்லிமீட்டர், ஹெச்ஜினா மெர்க்குரி. இந்த பிளட் ப்ரெஷரை நாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்பிக்மோ மானோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. 1 பீட் ஆர் 1 கார்டியாக் சைக்கிள் இது நடக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமு 0.8 செகண்ட். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், ஏட்ரியல் சிஸ்டோல் 0.1 செகண்ட், வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் 0.3 செகண்ட். அடுத்தது கம்ப்ளீட் கார்டியாக் டைஸ்டோல், அது நடக்கிறதுக்கு 0.4 செகண்ட். மூணையும் ப்ளஸ் பண்ணால் 0.8 செகண்ட் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் இருக்குது. அதுக்கு இந்த அனிமேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே ரைட் ஏட்ரியத்தில் அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அந்த ரைட் ஏட்ரியம் சுருங்குது, அதாவது சிஸ்டோல் ஆகுது, கன்ட்ராக்ஷன் ஆகுது. அப்போ கன்ட்ராக்ஷன் ஆகிற அந்த டைம் இருக்குல்ல, அது 0.1 செகண்ட். இப்போ மேலே உள்ள ப்ளூ கலர் இருக்கக்கூடிய அந்த பிளட் எல்லாமே கீழே வந்துருச்சு. அப்போ ஏட்ரியம் மறுபடியும் ரிலாக்ஸேஷன் ஆகுது. அந்த ரிலாக்ஸேஷன் ஆகிற டைம் இருக்குல்ல, அது 0.7 செகண்ட். அதே டைமில் கீழே வென்ட்ரிக்கலில் பாருங்கள். இப்போ நம்ம ஏட்ரியத்தை பார்த்தோம், இப்போ வென்ட்ரிக்கலில் பாருங்கள். இப்போ ஏட்ரியத்தில் இருந்து வென்ட்ரிக்கலில் பிளட்டு ஃபில் ஆனதுக்கப்புறமா அந்த பிளட்டு பல்மோனரி அயோட்டா ஆர்ட்ரி வழியாக ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக லங்ஸுக்கு போகும் இல்லையா. அப்போ வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட்டு லங்ஸுக்கு போகிறதுக்காக வென்ட்ரிக்கல் இப்போ கன்ட்ராக்ஷன் ஆகும். அந்த கன்ட்ராக்ஷன் ஆகும்போது எடுத்துக்கிற டைம் 0.3 செகண்ட். இப்போ ரிலாக்ஸேஷன் ஆகுது இல்லையா, அந்த பிளட்டை அனுப்பிட்டு எம்டிஆர் இருக்குல்ல, இந்த ரிலாக்ஸேஷன் ஆகிற டைம் 0.5 செகண்ட். அப்புறம் ஏட்ரியமும் வென்ட்ரிகுலாரும் ஒரே டைமில் டைஸ்டோல் ஆகும்போது ஒரு சின்னதாக ஹார்ட்டுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். இந்த ரெஸ்ட் 0.4 செகண்ட் கிடைக்கும். இதை கார்டியாக் கொய்சன்ஸ்
அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏட்ரியமாக இருந்தாலும் வென்ட்ரிகுலராக இருந்தாலும் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்குது. ஏட்ரியம் 0.7, வென்ட்ரிக்கல் 0.5. ஸோ அப்போ அதிகமாக டைம் எடுத்துக்குது அப்படிங்கிற இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சிஸ்டோலரோட டைமு ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.1, 0.3. இந்த டைம் சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.